கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற WPL அதாவது விமென்ஸ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்னைக்கு தொடங்க இருக்கு. இதோட முதல் போட்டி அப்படிங்கிறது வதோதரா மைதானத்தில் நடக்க இருக்கு. இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் ஜெயின்ஸ் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான வீராங்கனைகளாக பார்க்கப்படுறது யாரு அப்படின்னா, ஒன்று பெங்களூரு அணியோட கேப்டனான ஸ்மிருதி மந்தனா ஒரு நாள் கிரிக்கெட்டில் சிறந்த ICC விருதை வாங்கிட்டு வராங்க. அதுவே ஒரு பெரிய பூஸ்டப்பா அவங்களுக்கு இருக்க போது. அதை தாண்டி டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துமே ரொம்பவே முக்கியமான ஒன்றா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த அணியில் இன்னும் கவனம் இருக்கக்கூடிய வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே முக்கியமாக சொல்லணும்னா ரிச்சா கோஷ் அந்த அணியில் இருக்காங்க. அதை தாண்டி பெரும்பாலும் நிறைய போன தடவை ஃபைனல்ஸில் விளையாடின வீராங்கனைகள் இந்த அணியில் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இவங்க மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி குஜராத் அணிக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த அணியிலையுமே கவனம் இருக்கும் வீராங்கனைகள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முதல் வீராங்கனை டியாண்ட்ரா டாட்டின், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆஷ்லி கார்னர். இவங்க ரெண்டு பேருமே அந்த அணியோட முக்கிய வீராங்கனைகளாக பார்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மைதானம் வதோதரா மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் 6 WPL போட்டிகள் நடந்திருக்கு. இதில் மேக்சிமம் எடுக்கப்பட்ட ரன்கள் அப்படின்னா ஒரு இன்னிங்ஸில் ஒரே ஒரு முறை தான் 150 ரன்களே எடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாகவே இந்த மைதானத்தோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த மைதானம் அப்படிங்கிறது பந்து வீச்சாளர்களுக்கு தான் சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள கொஞ்சம் திணறடிக்கக்கூடிய மைதானமாக தான் இந்த வதோதரா மைதானம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்குமா இல்லை ஸ்பின் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6 போட்டிகள்லையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங்கும் சரி ஸ்பின் பவுலிங்கும் சரி ஈக்குவலான அமௌண்ட்டில் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ உங்கள் டீமில் நீங்கள் 5 பவுலரை வச்சு விளையாடினாலும் சரி 6 பவுலரை வச்சு களமிறங்கினாலும் உங்களோட பவுலிங் யூனிட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆப்போசிட் டீமோட ரன்னை குறைக்கிறதுக்கு அது பயங்கரமாக கை கொடுக்கும் இந்த மைதானம். ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்க இருக்கு. டாஸ் 7 மணிக்கு போடுவாங்க. ஸோ டாஸ் ஜெயிக்கிறதுமே இதில் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா முதல்ல டாஸ் ஜெயிக்கிற அணி யார் பேட்டிங் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கான அட்வான்டேஜஸ்மே இந்த மைதானத்தில் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன பெங்களூரு அணி தங்களோட அந்த வெற்றி கணக்கை தொடருவாங்களா இல்லை குஜராத் அணி அவங்க கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.